ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சப்பா சேனல். வீட்லேயே ஈஸியாக சீஸ் எப்படி பண்ணலாம்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு வச்சாச்சு. பாலை நம்ம கையை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கிடலாம். சூடு பண்ண பிறகு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கதை எடுத்து பாலில் ஊற்றிக்கிடலாங்க. ஊற்றிட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டுன்னு கிண்டுனா நமக்கு பால் திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்த பாலை நம்ம இனி வடிகட்டிக்கிடலாங்க. வடிகட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம இனி கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நீரை எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடலாங்க. எதுக்கு வேண்டி வெந்நீரில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும்னா எலுமிச்சப்பழம் புளிப்பு தன்மை போடுறதுக்கு வேண்டிங்க பிழிஞ்சு எடுத்து கடைசியாக நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா முக்கி பிழிஞ்சு எடுத்துக்கிடலாங்க. தேவைப்படும் போது இன்னும் எடுத்துடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வேண்டி கொஞ்சம் போல் எடுத்து செஞ்சு காட்டுறேங்க. தவா சூடான பிறகு நான் கொஞ்சம் போல் எடுத்தாச்சு. எவ்வளோ சீஸ் உருகி அப்படியே வருது பாருங்கள், நூல் நூலாட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.